நமக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் வசனத்துக்கு நேராக நாம் கடந்து போகிறோம். நான் வேலை செய்த நாட்களில், நடத்துனராக நான் வேலை செய்த நாட்களில் பஸ்ஸில் போயிட்டு பின்னாடி பஸ்ஸினுடைய பின்பகுதியில் டிக்கெட் கொடுத்துட்டு இருந்தேன். அப்போது டிரைவர் கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு, வண்டி ஏர்லாக் ஆகுது, பார்த்து டிக்கெட் போடு அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஓடிட்டுற வண்டியில் அந்த இன்ஜினில் அந்த டீசல் சரியாக போகாமல் ஏர் லாக் ஆகும். அப்படி ஏர் லாக் ஆகும்போது வண்டி எங்கேயாவது ஒரு இடத்துல நின்றுடும். அதனால் நின்றுட போது பார்த்துக்க அப்படின்னு சொன்னார். நானும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டே இருக்கும்பொழுது கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா முன்னாடி ஒரே கராமரான்னு சத்தம். டிரைவர் யாரையோ போட்டு கத்திட்டு கிடக்கிறாரு. என்ன அங்கேருந்து வேகமாக ஓடி போய் ஏன்டா கத்திட்டு கிடக்கிறேன்னு சொல்லி டிரைவர் கேட்டால், இவன் ஆஃப் லிவரை பிடிச்சி இழுத்துட்டு கிடக்கிறான், அதான் என் வண்டி ஏர் லாக் ஆகிடுச்சுன்னாங்க. புரியல உங்களுக்கு இல்லையா? இந்த பேனட்டுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு நட்டு ஒன்று வெளியில் தெரியும், ஒரு ஓட்டை போட்டு நட்டு ஒன்று வச்சுருப்பாங்க, அதில் ஒரு ஒயர் சுற்றி வச்சுருப்பாங்க. அது ஒன்றும் கிடையாது, இழுத்தோம்னா ஆஃப் ஆகிரும். அது எதுக்குன்னா டிரைவரு முடிஞ்சு வண்டியை நிறுத்தும் பொழுது அதை இழுத்து ஆஃப் ஆகிறதுக்காக ஆஃப் லிவர் வச்சுருப்பாங்க. இவன் என்ன பண்ணிட்டான், முன்னாடி உட்காந்துட்டு தூங்கிட்டு இருந்திருக்கான், அப்படியே உட்காந்து இருந்திருக்கிறான். இதை நட்டை பிடிச்சிக்கிட்டே இருந்தாலும் தூக்கம் வந்துருச்சு. இவன் இதை பிடிச்சிக்கிட்டே தூங்கினவன் தூங்கி உழுவும்போது இழுத்துட்டான். அது ஆஃப் ஆகிறது. திரும்பி முடிச்சுக்கிட்டான்னா அந்த நட்டை கையிலே பிடிச்சிட்டு பேசாமல் இருக்கான், ஓடிட்டு இருக்க வண்டி. திரும்ப இழுத்தோன்னு என்ன ஆகுங்க, அவன் தூக்கத்தில் என்ன பண்ணுறான், அதை பிடிச்சி இழுக்க வண்டி ஆஃப் ஆகிட்டு ஏர் லாக் ஆகாது. இவன் மல்லு கட்டிட்டு வண்டியை ஓட்டிட்டு தெரியுறான். புரியுதுங்களா? அதனால அவன் கோபப்பட்டு புரியல அந்த காரியம் ஏன் அப்படி நடக்குதுன்னு சொன்னால், அவனுக்கு அந்த லீவரை பற்றி என்ன செய்யாதுங்க, அது ஏதோ ஒரு நட்டு ஒயரை கட்டி தொங்க விட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு அவ்வளோதான் தெரிஞ்சிச்சே தவிர அவனுக்கு தெரியாது. ஆனால் ஓட்டுறவனுக்கு தெரியும். என்ன செய்யுங்க, தெரியும். என்ன தெரியும், இதை இழுத்தா ஆஃப் ஆகணும் அவனுக்கு தெரியும். ஆனால் அவனுக்கு அது தெரியாது. அப்போது ஒரு காரியத்தை உபயோகப்படுத்த தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் அதன் பயனடைய முடியும். ஆமென். நமக்கு நிறையா எல்லா காரியங்களையும் நம்ம உபயோகப்படுத்த முடியுமா அப்படின்னா, சில வேளைகளை உபயோகப்படுத்த தெரியாமே நம்ம நிறையா காரியங்களில் இருக்கிறோம். ஆமென். இன்னைக்கு அதை குறித்து தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், நாம் பேச போகிறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 37வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இப்போ இதனுடைய வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா? ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிச்சு அவர் மேலே நம்பிக்கையாரு, அவரே என்ன செஞ்சிருவாரு. ஆமாம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் என்ன யோசிக்கிறேன், எனக்கு ஒரு ஆடிக்காரர் இருந்தால் நல்லா இருக்கும். விருப்பம் தானேங்க, எனக்கு ஆசை. நான் இப்போ என்ன கேட்குறேன், இந்த வழி தானே அது, நான் விரும்புகிறது தானே. இப்போ நான் என்ன கேட்குறேன், ஆண்டவர் நல்லவர், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். அப்படி தானே சொல்லியிருக்காரு. ஆமாம், என்னை நோக்கி கூப்பிடு, உன் அறிவு கேட்டாத காரியங்களையும் பெரிய காரியங்கள்லாம் செய்வேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஆடிக்கார் கேட்குறதுல தப்பு இல்லை. அப்போ நான் ஆடிக்கார் கேட்குறேன், அவர் மேலே நம்பிக்கை இருக்கேன். இவ்வளோ வசனம் சொல்ல ஒரு ஆடிக்கார் எவ்வளோ பெரிய காரியம், கொடுக்கவா மாட்டாரு. நானும் நம்பிக்கையோடு இருக்கிறேன், ஆனால் வர மாட்டேங்குது. சொல்லுது புரியுதுங்களா? வர மாட்டேங்குது. ஏங்க, ஆடிக்கார சர்வீஸ் பண்ணுறது கூட என்கிட்ட காசு கிடையாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? எனக்கு ஆடிக்கார நான் கேட்டுட்டு இருக்கிறேன். அப்போ அதுக்கு பேர் விருப்பம் அல்ல, பேராசை. இப்போ இந்த விஷயம் தான் நமக்கு தெரியணும். நம்ம பார்க்கறது விருப்பமா பேராசையா, நம்ம எதை எதிர்பார்த்து கேட்டுக்கொண்டு இருக்கோம், எதை பற்றி புரிந்து கொண்டு இருக்கிறோங்கிறதா நம்ம பேசுகிறோம். அப்போது இந்த காரியம், நான் காரு வேணும்னு கேட்குறது என்னுடைய மன விருப்பமா அல்லது தேவ சித்தமா? என்னுடைய மன விருப்பம். அப்போ என்னுடைய மன விருப்பத்தை தேவ சித்தமாக நான் என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே நினைக்க முடியாதுங்க. அப்போ ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீ கேளு கொடுக்குறேன்னு இருக்காருன்னு அவருடைய சித்தமாக என்ன செஞ்சிட முடியாது, அதை மாற்ற முடியாது. என்னுடைய விருப்பம். அப்போ இந்த வேதம் எப்படி நமக்கு அதை சொல்லிக் கொடுக்குது? அப்போ இந்த வசனம் பொய்யா அப்படின்னா இல்லை, இந்த வசனம் சரிதான். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருங்கிறது உண்மையான காரியம். அப்போ வேதம் என்ன சொல்கிறது வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 2 to 3 வசனங்கள் வரை வாசிக்கலாம். மனுஷருடைய வழிகள் எல்லாம், அப்போ மனுஷனுடைய பார்வைகள் எல்லாம் யார் பார்வைக்கு சுத்தமானவைகள்? என் பார்வைக்கு சுத்தமாக இருக்குது. எனக்கு ஆடிக்கார் வேணுங்கிறது என்னுடைய சுத்தமாக இருக்குது.
ஆமென். இது பிதாவுக்கு சித்தமாக இருக்குதா இல்லையாங்கிற எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு என்னவா இருக்குதுங்க? சுத்தமானவைகளாக இருக்கிறது. ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். இப்போதான் நமக்கு பிரச்சனை என்னங்க, நீ ஆடி கார் கேட்டியடா, அதை சர்வீஸ் பண்ண உன்னால முடியுமா? அதுக்கு பெட்ரோல் போட்டு உன்னால கட்டுப்படி ஆகுமா? அதுக்கு இன்சூரன்ஸ் போட்டு உன்னால கட்டுப்படி ஆகுமா? இதை இப்போ யார் நிறுத்தி பார்க்குறாங்க? அப்போ அவர் நிறுத்தி பார்க்குறாரு. அப்போ எனக்கு சரியாக இல்லைன்னு சொன்னால் அவர் என்ன செஞ்சிருவாருங்க? அதை என் பிள்ளைக்கு வேண்டாம். ஆமே. அப்போ இதை புரிந்து கொள்ள நம்மளால் முடிகிறதா? நான் சொல்ல புரியுதுங்களா? எல்லாமே கேட்டுறாங்க. ஆனால் எனக்கு எது தகுதி என்பதை நிறுத்து பார்க்கிறவர் யார்? கர்த்தர் நிறுத்து பார்க்கிறார். நாம எனக்கு செய்கிறது எனக்கு சுத்தமாய் தெரிகிறது. தொடர்ந்து வாசிங்க. அதை உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். அப்போ என்ன சொல்கிறாங்க அவங்க? உன் வழிகள்லாம் என்ன பண்ணுங்க? உன் செய்கையில் ஒப்பு வச்சுட்டு போயிட்டாரு. அது யோசனை சரியாக இருந்தால் உனக்கு என்ன செய்யுங்க? உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். அவர் தான் எல்லாத்துக்கும் முடிவு பண்ணுற டிசிஷன் அத்தாரிட்டி யார் இருக்காங்க? நான் என்ன வேணாலும் கேட்கலாம், முடிவு பண்ணக்கூடிய இடத்துல யார் இருக்காங்க? ஆமாம், கர்த்தர் தான் இருக்கிறார். இதை நாம் புரிந்து கொண்டு இருக்கிறோமா? வாசிக்கலாம். நாம் அந்த வசனங்களை நம்ம சரியாக புரிஞ்சிருக்கணும். ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துட்டு இதுதான் சரியாக சொல்லுதுன்னு நாம் நினைக்காம இந்த வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். வேற எங்கேயாவது இதுக்கு வழி இருக்குதா, வேற ஏதாவது இருக்குதா அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால்தான் இந்த வசனங்களை என்னால் பயன்படுத்த முடியும். அந்த ஆஃப் லிவரை நான் பயன்படுத்தணும்னா நான் இன்னும் நிறையா வசனங்களை இதோட சேர்ந்த வசனங்களை ஆராய்ந்து பார்த்தாதான் இது எனக்கு அப்ளிகபிள் ஆகுதா, இது என்னால் இது என்ன செய்ய முடியும், செய்து முடிக்க முடியுமா அப்படிங்கிறது என்னால் என்ன செய்யணுங்க, நான் தெரிந்து கொண்டிருக்கிற வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 11வது வசனம். நான் குழந்தையாய் இருந்த பொழுது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான பொழுதோ குழந்தைக்கேற்றவளை நான் என்ன செய்தேன்? ஒழித்து விட்டேன். அப்போ நாம் சில வேளைகளை குழந்தையை போல நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த ஆரம்ப நாட்களில் நம்ம ஆண்டவருக்குள்ளே வருகிற அந்த ஆரம்ப நாட்கள் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப உற்சாகமாக இருப்போம், ஆண்டவர் ரொம்ப பிரியமாக இருப்போம். அப்போல்லாம் ஆண்டவர் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேங்கிறலாம் அப்படியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பயங்கரமான எழுப்புதெல்லாம் நமக்குள்ளே உண்டாகிருக்கலாம். ஆனால் அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் குழந்தைய போல் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஆனால் வளர்ச்சி ஆகும் பொழுது சில மெச்சூரிட்டி நமக்கு என்ன செய்யுதுங்க, தேவையாக இருக்கிறது. அப்போ நினைக்கிற மாதிரிலாம் நான் இப்போ என்ன செய்ய மாட்டேன், இப்போ நினைக்க மாட்டேன். இப்போ என்ன பண்ணுவேங்க, கொஞ்சம் வளர்ந்ததுனால நான் தேர்ந்திருக்கேன். அப்போ வளர்ச்சி என்பது நமக்குள்ளே வர வேண்டும். அல்லேலூயா. இந்த வளர்ச்சி தான் ஒரு வசனத்தை நான் எப்படி பயன்படுத்த முடியும், இது எனக்கு உரியதா அல்லது வேறு யாருக்கு உரியதா, இதை நான் எப்படி நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வளர்ச்சியின் அடிப்படையில் தான் நமக்கு என்ன செய்யுதுங்க, நமக்கு உண்டாகி இருக்கிறது. அப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு நல்ல ஒரு முதிர்ச்சி நிலை நமக்கு தேவை. ஆமே, புரியுதுங்களா? நம்ம இடத்துல நமக்கு வி நீட் டு க்ரோ அப்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்மளுடைய வளர்ந்த நிலை இருக்கும், ஒரு முதிர்ச்சியான ஒரு நிலை நமக்கு வரணும். நம்ம ஆரம்பத்தில் இருக்கிற மாதிரியே இன்னமும் சில நாட்கள் நம்ம என்ன பண்ணுறாங்க, ஆமாம் இருந்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரு வளர்ச்சி நம்மள்கிட்ட இல்லை, மாற்றங்கள் இல்லை. நான் அப்போ எப்படி நினச்சோன்னா அதே போல் தான் இன்றைக்கி நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேங்க, நான் நினைத்து கொண்டிருக்கிற காரியங்கள் எனக்கு உண்டாயிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் நான் மகிமைப்படுவதாக. எப்படிங்க இதை சொல்கிறீங்க? அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையை நான் வாசிக்கலாம். வார்த்தை வாசிக்க நான் அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் செய்கிறேன். ஒரு திருமணம் ஆக போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பத்தில் ஆக போகுதுன்னா நம்ம என்னென்ன பார்ப்போங்க? மண்டபம் பார்ப்போமா? பொண்ணு தான் பார்ப்போம். பொண்ணு பார்ப்போம். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அப்படியே நைஸாக அப்படியே அமுங்குறோமே. ஏன்? ஜாதி பார்ப்போம், தகுதி பார்ப்போம், அழகு பார்ப்போம், வேலை பார்ப்போம், வீடு பார்ப்போம். என்னங்க, ஜோசியம் பார்க்க வேண்டியதில்லை. நம்ம ஜோசியம் பார்க்கலன்னு வச்சுக்குவோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளத்தையும் பார்த்துட்டு பஞ்சாயத்துக்கு யாரை கூப்பிட்டுருவாங்க? இது கர்த்தரால் வந்தது. அந்த சும்மா தான் இருந்தார். பார்த்தது பூரா நம்ம வசனத்தை எங்கே கொண்டு சேர்த்துக்கிட்டாங்க?
பத்திரிக்கையில் இது கர்த்தரால் வந்தது. யாருங்க? இதெல்லாம் கர்த்தர் தாங்க செய்தார். எப்படிங்க அது? இதுதான் குழந்தையான காரியம். செய்தது பூரா நீ செஞ்சுட்ட, வசனத்தை கொண்டு வந்து என்ன பண்ணிட்ட? பஞ்சாயத்தை யாரை கூப்பிட்டாச்சு? ஆமாம், ஏசினார். அவர் நான் எனக்கு உனக்கும் ஒன்றும் சம்மந்தமே இல்லைப்பா, எனக்கு நீ என்ன பார்த்தேன்னு எனக்கு தெரியாது, நீ என்னென்னத்தையே பார்த்து தெரிஞ்ச. புரியுதா இல்லையாங்க? நம்ம அந்த மாதிரியெல்லாம் இல்லை. நீ எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆண்டவரை கூப்பிடக்கூடாது. என்ன ஆண்டவர் நினைக்கிறார், தேவ சித்தம் என்னதுங்கிறது நினைக்காம என்னுடைய சித்தத்தை நான் நினைத்து கொண்டு தேவனை கொண்டு வந்து புள்ள பிடிச்சி இழுத்துட்டு நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? ஜெபம் பண்ணுறது, பஞ்சாயத்து பண்ணுறது, ஆண்டவர் இதை செய்வீரா அது இந்த இதெல்லாம் வேணவே வேண்டாம். தெளிவாக போகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு ஒரு முதிர்ந்த நிலை தேவை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ பார்க்குறோம், ஒரு எக்ஸாம்பிளாக சில காரியங்களை பார்க்கலாமே. 1 யோவான் 2வது அதிகாரம் 25வது வசனம். 1 யோவான் 2வது அதிகாரம் 25வது வசனம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த. அப்போ இது பார்த்தோம்னா எப்படி தெரியுது? இந்த வசனத்தை பார்த்தா எப்படி தெரியுது? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த. அப்போ எல்லாருக்கும் அவர் என்ன செய்கிறார்? நித்திய ஜீவன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டார், டிக்ளேர் பண்ணிட்டார். எல்லாருக்கும் நான் என்ன செஞ்சுறேன்? பரலோக ராஜ்யத்தை ஆமாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். ஆனால் இந்த வசனம் அதைத்தான் சொல்லுகிறதா? இதுலேயே ஒரு வசனம் இருக்குது, அதுலேயே நமக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அதை தாண்டி நீங்கள் இப்போ வாசிங்க. 1 யோவான் 2வது அதிகாரம் 23 27 வசனங்கள் வரை. குமாரனை மறுதலிக்கிறவன். அப்போ குமாரனை மறுதலிக்கிறவன் யாருடைய குமாரன் அல்ல. நீங்கள் ஆண்டவரை விட்டுட்டு வேற எங்கேயாவது போனீங்கன்னா நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையே இல்லை. ஆமாம். வாசிங்க தொடர்ந்து. குமாரனை அறிக்கையிடாதவன் அறிக்கை எடுக்கிறவன் பிதாவையும் உடையவனாயிருக்கிறான். ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவுது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும். பாருங்க, இப்போ எவ்வளோ காரியத்தில் உள்ள கொண்டு வர்றாங்க பாருங்க. நீங்கள் குமாரனை நீங்கள் அறிக்கையிட்டீங்கன்னா அப்போ உங்கள் பிதாவையும் குமாரனையும் உடையவனாக இருக்கிறான். அவன் தான் குமாரனை என்ன செய்கிறாங்க? அறிக்கையிட இருக்கிறான். அதனால் நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்டதும் உங்களில் நிலைத்திருக்கிற, என்கிட்ட நிலைச்சிருக்கணும், என்கிட்ட நிலைத்திருக்கிறதும் இல்லை நிலைத்திருக்க கடவுது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டதும் உங்களில் நிலைத்திருந்தால். என்கிட்ட அப்பப்போ வந்து போகிறதில்ல, அது என்னக்கிட்ட இருக்கணும், என்னோடைய கூட இருக்கணும். ஏசுநாதர் எனக்கு கடவுள்னா அது என்னோடைய கூட இருக்கணும், அது வேற எங்கேயும் போகக்கூடாது. நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், அந்த விசுவாசம் என்னோட கூட இருக்கணும். கொஞ்ச நேரம் எடுத்து கழட்டி வச்சுட்டுலாம் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அப்போ அதுக்காக என்ன சொல்லுது? நிலைத்திருக்கிற. வாசிங்க தொடர்ந்து. இல்லை, குமாரனும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். அப்போ இப்படிப்பட்டவர்களுக்கு தான் என்ன கொடுக்குறாருங்க? நித்திய ஜீவன் அளிப்பது என்பது நமக்கு வாக்கு தத்தம். உங்களை வஞ்சிக்கிறவர்கள் குறித்து இவைகளை உங்களை குறித்து எழுதியிருக்கிறேன். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்கள் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகமும் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது, பொய் அல்ல. அதுக்கு உங்களுக்கு போதித்தபடியே. அப்போ நான் நிலைச்சு இருக்கணும்னு சொன்னால் எனக்கு என்ன தேவை? அதில் தான் பாருங்க. இல்லை, நீங்கள் நல்லா பாருங்க. அதில் உங்களுக்கு போதிக்கிறது. அதுதான் கேட்குறேன், யார் போதிக்கிறதுன்னு கேட்டேன். ஆவியானவர் போதிக்கிறாரு. அப்போ அதில் தான் என்னால் நிலைக்க முடியும். அப்போ ஆவியானவர் என்னட்ட இல்லைன்னு சொன்னால் எனக்கு போதிக்கிறதும் இல்லை, அதில் நிலைத்து இருக்கிறதும் இல்லை. அப்போ எனக்கு எது தேவையாக இருக்கிறது? ஆவியானவர் இல்லாத நித்திய ஜீவனுக்கு போக முடியாதுங்க. ஆமே. நம்ம ஆனால் என்ன சொல்லிடுறோம்? நித்திய ஜீவனுக்கு போகிறேங்கிறது ஆண்டோடைய வாக்கு தத்துவம். யாரெல்லாம் சபைக்குள்ளே வந்துட்டாங்களோ எல்லாரும் எங்கே போயிடுவாங்க?
ஆமாம், நம்ம எல்லாம் ஆண்டவர் சொல்லிடுறது வேற. நிறையா பிரசங்கர் என்ன சொல்லுவாங்க, பரிசுத்தவான்கள்லாம் நம்மளாம் ரொம்ப பரிசுத்தவான்கள், நம்மளை ஆண்டவர் பாவங்களை மன்னிச்சிட, எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், எல்லாம் சொல்லலாம். ஆனால் நான் நிலைத்திருக்கிறேனா? நான் போதிக்கப்பட்டபடியே நிலைத்திருக்கிறேனா? இயேசு கிறிஸ்து எனக்கு எப்படியாக போதித்தாரோ அப்படியே நான் நிலைத்திருக்கிறேனா? எத்தனை பேர் மலை பிரசங்கத்தை நிறையா முறை வாசிச்சிருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் மலை பிரசங்கத்தை வாசிச்சு பாருங்க, அதுதான் அவருடைய போதனை. அதில் எத்தனை பேர் நிலைச்சிருக்கிறோம்? ஜபம் பண்ணுவதை சொல்லியிருக்கிறார், தர்மம் பண்ணுவதை சொல்லியிருக்கிறார், உபவாசம் பண்ணுகிறத சொல்லுகிறார், பாக்கியவான்களை குறித்து சொல்லியிருக்கிறார். அப்போ இதெல்லாம் என்ன சொல்லுகிறது? இந்த வசனத்தை எனக்கு பரிசுத்த ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறபடினாலே நான் அதிலே நிலைத்திருக்கிறேன். அப்போ இயேசு என்னோடு கூட அந்த வசனத்தின் மூலம் நிலைத்திருந்தால் நான் எனக்கு நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் எனக்கு தந்த வாக்குத்தத்தமாக இருக்கிறது. ஆமென். அப்போ நான் இப்படி புரியாமல் நான் ஒத்த வசனத்தை எடுத்துக்கிட்டு ஆண்டவர் எல்லாருக்கும் நித்திய ஜீவனை கொடுக்குறார். எப்படிங்க? நாங்கள்லாம் இப்போ சபைக்கு போயிட்டு இருக்கிறோங்க. சபை என்பது இடம், சபை மக்கள் என்பது எக்லீசியா. அந்த எக்லீசியா என்பது பிரித்தெடுக்கப்பட்டவருடைய கூட்டம். அப்படின்னா எங்க? உலக மனிதர்களோடு இருந்த மனிதர்களை தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியின் மூலமாய் பிரித்து எடுத்து ஒரு இடத்துல சேர்த்து வச்சிருக்கிற பாருங்க, அதுக்கு பேர் எக்லீசியா. அதுதான் இன்னைக்கு நம்ம சபைன்னு சொல்கிறோம். ஆமென். கட்டடத்தை சொல்லலை. இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டோன்னே நான் பரிசுத்தவானாய் மாறிட்டேன், எனக்கு பரலோக ராஜ்யம் எனக்கு நிச்சயமாக வைக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி ஏமாந்து விடாதீர்கள். எனக்குள்ளே அந்த காரியம் நிலைத்திருக்கணும். இயேசு கிறிஸ்து நிலைத்திருக்கணும். இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை எனக்குள்ளே நிலைத்திருக்கணும். நாம் நிறைய நிலைத்திராத காரியங்களை நிறையா பேசிக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அங்கிட்டும் இங்கிட்டும் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க, அது வேணும் இது வேணும். அதான் சொன்னேனே, நான் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு இது கர்த்தரால் வந்ததுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறேன். ஆமாம், நம்முடைய ஜெபத்தை ஒரு வேலை சில நேரத்தில் என்ன பண்ணுறாரு, நான் இதெல்லாம் ஜெபம் பண்ணுறேன், அதெல்லாம் சில வேலையில் நடந்துருச்சுங்க, அதனால நான் ரொம்ப பரிசுத்தவான்களும் நினைத்து கொள்ளாதீர்கள். ஆமென். ஏன் பிரம்மா போய் ஆண்டவர்கிட்ட கேட்டார், எனக்கு சுகம் கொடுங்க, என் பிள்ளை செத்து போயிட்டான், சுகம் கொடுக்குறாரு. கண்ணு தெரியல ஆண்டவரை, கண்ணு கொடுத்தார். புரியுதுங்களா? இதெல்லாம் நம்பி நித்திய ஜீவனுக்கு கொண்டு போவேன் என்பதை எண்ணிக்கொள்ளாதீர்கள். எங்கேயாவது அது மாதிரி பைபிளில் போட்டிருக்கிறா? ஆமாம், சொல்கிறது புரியுதுங்க இல்லையா? கண்ணு தெரியாமல் ஒருத்தன் வந்தாங்க, தாவீதின் குமாரனே எனக்காக இறங்கும்னு சொன்னார். சரி, உனக்கு என்னப்பா கண்ணு தெரியினாரு? கண்ணு தெரியுதுன்னா கண்ணு தாப்பா, கண்ணு சுகமாயிருச்சு, நீ போப்பான்ட்டாரு. நித்திய ஜீவனுக்கெல்லாம் என்ன செய்யலைங்க? நான் சொல்றது புரியுதுங்களா இல்லையா? நீங்கள் உலகத்தில் நீங்கள் ஜெபித்த ஒரு காரியம் நடந்தது என்பதற்காக உங்களை நித்திய ஜீவனுக்கு பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போவேன் என்று சொல்லி சிந்தித்தாயிருங்கள். இது சாதாரண உலகத்திற்குரிய தேவைகளை ஆண்டவர் அங்கெங்கே அற்புதங்களை கொடுத்தால் அதுக்கு காரணமே அவர் தான் தேவன் என்பதை நிரூபிப்பதற்காக. உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்கிறான்னு சொன்னால் அது தான் தேவன் என்பதை நிரூபிக்கிறதுக்காக. அதை தாண்டி உங்களுடைய விசுவாசம் இருக்கிறது, அதை தாண்டி உங்களுக்குள்ளே வசனங்கள் நிலைத்திருக்கிற காரியங்கள் இருக்கிறது, அதை தாண்டி தேவனோடு கூட போகிற காரியங்கள் இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற காரியங்கள் இருக்கு. இவ்வளோ காரியத்தை தாண்டினதுக்கு அப்புறம் தான் நமக்கு நித்திய ஜீவனே நமக்கு இருக்கிறது. ஆமென், ஆமென். அப்போ அதனால என்ன செஞ்சிடக்கூடாது, நான் ஜெபம் பண்ணேன் எனக்கு இது நடந்துருச்சு, ஆகவே ஆண்டவர் என் மேலே பிரியமாக இருக்கிறாரு. பிச்சாக்காரனுக்கு போகிற இடத்துல ஒருத்தன் கேட்டானா 5 ரூபா கொடுப்பான், ஒருத்தன் 10 ரூபா கொடுத்தான், எல்லாரும் கொடுப்பான். அது மாதிரி ஆண்டவர் எனக்கு வியாதியை சோகமாக்கணும், ஆண்டவர் சரி போனா போகிறான்னு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாரு. இதெல்லாம் நம்பி என்ன பண்ண, நித்திய ஜீவன் தருவேன்னு சொல்லவே இல்லை. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒருத்தன் இறங்கி வந்த பார்த்தா சொத்தெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னோடு கூட என்ன சொன்னார் ஆண்டவர், இவனும் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறேன்னு சொன்னார். அப்படின்னா என்னதை ரட்சிக்கப்பட்டாச்சுன்னு அர்த்தம், பரலோகத்துக்கு போவேன்னு சொல்லி சொன்னார். ஏன் பைபிள் அப்படி போடல, உங்கள் பைபிளையும் போடல. அப்போ அவனை சேர்க்கலை, அப்போ ஆண்டவர் எனக்கு சொல்லலை. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு, யார் ஆண்டவரில் நிலைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பதே என்பது அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்கள். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொன்று கூட வாசிக்கலாம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 49வது அதிகாரம் 15வது வசனம். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் மாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இந்த வசனம் பார்த்தா நமக்கு என்ன இருக்குங்க, நம்ம அடிக்கடி சொல்கிற வசனம் தானே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார், என்ன ஆமாம் என்ன மறக்கலை என்ன மறக்கலை என்ன மறக்கலைன்னு சொல்லி நாம் நினச்சிருக்கோம். உன்னை ஆண்டவர் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கு. நம்ம ஜம்பு ஜம்புறதுல ஈஸியாக இருக்குல்லங்க, சொல்லியிருக்கோமா இல்லைங்க.
ஆமாம் சொல்லியிருக்கிறோம். ஆண்டவரே என்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறீர் ஆண்டவர், அடிக்கடி பார்க்குறீங்க ஆண்டவரை. தாய் தன் பாலகனை மறந்தாலும் நீங்கள் என்ன மறக்கலை ஆண்டவர். அப்படியெல்லாம் நல்லா ஜெபம் பண்ணுறோம். அதை நம்ம விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் என்னை மறக்கலைன்னு சொல்லி வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 44:21 எடுத்து வாசிங்க. யாக்கோபே இஸ்ரவேலே, யாக்கோபே இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீர் என்னால் மறக்கப்படுவதில்லை. யார் மறக்கப்படுவதெல்லாம்? அவருடைய தாசன் மறக்கப்படுவதில்லை. ஆமென். அப்படின்னு என்ன அர்த்தம்? கிறிஸ்து தாஸ், ஏசு தாஸ், காளிதாஸ், புரியுதுங்களா? அப்படின்னு என்ன அர்த்தங்க? அப்படின்னு என்ன அர்த்தம்? அடிமை, அடிமை, புரியுதுங்களா? அப்போ நான், நீ என் அடிமை, நீ என்னால் மறக்கப்படுவதில், அப்படிதானே? ரைட்டுங்களா? என்ன புரியல, சொல்லுப்பா. தாசன் அடிமைன்னு தான் அர்த்தம். கிறிஸ்து தாஸ், காளிதாஸ், மரிய தாஸ், இயேசு தாஸ், எதுக்கு இப்படி போடுறோம்? அடிமை அப்படிங்கிறது தான் தாசன் அப்படின்னு சொன்னால் அடிமை இல்லைங்களா? அப்போ இந்த தாசன் அப்படிங்கிறதுக்கு அடிமைன்னு அர்த்தம். அப்போ யார் ஆண்டவருக்கு அடிமையோ அவர்களை என்ன செய்யல ஆண்டவர்? மறக்கலாங்கிறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்ம இஷ்டத்துக்கு செய்கிற ஆள் கூட நம்ம என்ன பண்ணிட்டோங்க? நம்ம பைபிள் வாசிக்கிற ஆள் தான், நான் குழந்தையா இருக்கிற ஆள் தான். அப்போ நான் என்ன நினைக்கிறேங்க? பைபிளில் போட்டிருக்கு, என்ன மறக்கலைன்னு சொல்லியிருக்கிறாரு. பிரசங்க யாரும் சொல்கிறோம், நிறையா நம்ம பிரசங்கியார் தான் சொல்கிறாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா இல்லையாங்க? அதில் தான் தவறு நடக்கிற காரியங்கள். நிறைய காரியங்களை பிரசங்கியார் சொல்கிறத அப்படியே கேட்டுட்டு போகிறது தான். ஆமென். கேட்காதீங்க. நான் சொல்கிறதையும் நீங்கள் என்ன பண்ணுங்க? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டே. நித்திய ஜீவன் உண்டு. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. எதில் இருக்கு? யோவான்ல 5:39. சரி, ரைட்டு, வேண்டாம். இப்போ சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ அதில் என்ன போட்டிருக்கு? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க, அதனால தான் உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ நம்முடைய வேலை என்னன்னு சொன்னால், அந்த வசனத்திற்கு நான் அடிமை ஆகும் பொழுது, வசனத்தை எனக்குள்ளே கொண்டு போகும் பொழுது தான் ஆண்டவர் என்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. நம்ம சும்மா சொல்கிறாங்க. இந்த டிவிலெலாம் பார்த்தீங்கன்னா நிறையா சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒரு பிரசங்கர் பார்த்தீங்கன்னா சுவிசேஷமாக தான் சொல்லிட்டு இருப்பார், அதை தாண்டி பேச மாட்டாங்க. ஆண்டவர் இயேசு நேசிக்கிறார், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு உங்களை உயர்த்துகிறார், உங்களுக்கு காசு கொடுக்குறாரு. புரியுதுங்களா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஒரு சுவிசேஷகர் அப்படியே தான் சொல்லிட்டு இருப்பார். ஒருத்தர் சுகமாக்குற என்ன செய்வார்? ஆண்டவர் உங்களை சுகமாக்குறார், உங்களை ஜுரத்தை போக்குறாரு, உங்களை இதை போக்குறாரு, அப்படியே சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் சபையில் அப்படி என்ன செய்ய முடியாதுங்க? பேச முடியாது. ஏன்? இங்கே அது இல்லை. இங்கே பேச வேண்டிய வார்த்தை என்னன்னா, உங்களை நித்திய ஜீவனுக்கு போகிறது வேலை. உங்களை சுகப்படுத்துகிறதோ சுவிசேஷம் அறிவிக்கிறதோ இங்கே வேலை கிடையாது. சுவிசேஷம் அறிவிக்கிறதா வெளியில். இங்கே உங்களை எங்கே கொண்டு போகணுங்க? நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகிறதுக்கான வார்த்தைகள் தான் பேசும். இங்கே கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். அதனால ஏற்கனவே சொல்லிருக்கோம், வேத வாக்கியங்கள் எல்லாம் இல்லை, வேத வசனங்கள் எல்லாம் தேவாவினால் அருளப்பட்டிருக்கிறது. 2 யோவான் 3:16. 1 யோவான் 3:16 வாசிங்க. 1 தீமோத்தேயு 3:16. 2 தீமோத்தேயு 3:16 வாசிப்போம். வேத வாக்கியங்கள் எல்லாம் அப்போ சபையில் என்ன நடக்குதுன்னா, தேறினவனாக மாற்றவும், எந்த நற்கிரையும் உங்களை செய்யத்தக்கதாகவும் இருக்கும்படியாக அவைகள் நாங்கள் பிரசங்கிப்பதற்கும், அதை உங்களை வச்சு உங்களை என்ன செய்யறது? கடிந்து கொள்ளுதலுக்கும், அதை உங்களை சீர்படுத்துவதற்கும், நீதியை படிப்புதலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. இந்த டிவியை பார்த்துட்டு நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, உனக்கு நான் பரலோக ராஜ்யம் கொடுப்பேங்கெல்லாம் நம்பி போயிடாதீங்க. ஆமென்.
அங்கே ஒரே ஒரு வசனத்தில் தான் போவாங்க. அவங்க சுவிசேஷம்னா சுவிசேஷத்தோடு போவாங்க, அற்புதம் செய்கிறேன்னா அற்புதத்தோடு செய்வாங்க. அன்புன்னு ஒருத்தர் வச்சுக்கிட்டு அன்பை மட்டுமே எடுத்துகிட்டு போயிட்டு பாரு, ஏசு அன்பாக இருக்கிறார், இப்படியே போயிட்டே இருக்கும். அது ஏசு நியாயாதிபதியாக இருக்கிறாருன்னு சபையில் தான் சொல்லுவாங்க. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால தான் வசனத்தை நம்ம பிரயோஜனப்படுத்துவதை கற்றுக்கொண்டோமானால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுங்க, நித்திய ராஜ்யத்தை நம்மளால் நிச்சயமாய் சுதந்திரத்துக் கொள்ள முடியும். அப்போ ஓட்டுற டிரைவருக்கு தான் தெரியும் இது ஆஃப் லிவர்னு. மற்றவனுக்கு என்ன தெரியுங்க, ஏதோ ஒன்று கட்டி தொங்க விட்டுருக்கான்னு போட்டு இழுத்துட்டு கிடக்க வேண்டியதுதான். அப்போ அந்த இழுத்ததுனால என்ன இருக்குங்க, குளறுபடிகள் உண்டாக ஆரம்பிக்குது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில குளறுபடிகள் ஏன் வருதுன்னு சொன்னால், இவங்க என்ன பண்ணிடுவாங்க, இப்படி தவறான ஒரு உபதேசத்தை கேட்டுட்டு போய் இவங்க தோற்றுருவாங்க. ஏன்னா இது நடக்கலை, தோற்றுருவாங்க. பக்கத்தில் உள்ள நானும் ஜெபம் பண்ணி பார்த்தேங்க, ஒன்றும் நடக்கலைங்க, என்னன்னு தெரியல, கர்த்தருக்கு சித்தம் உள்ளன்னு போட்டு இவங்களையும் அவங்களையும் கெடுத்துருவாங்க. இன்னொருத்தர் சொல்லுவாங்க, அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, ஆமாம் நாங்களும் இந்த சபைக்கு போய் வந்து பார்த்தேங்க, ஒன்றுமே என்ன செய்யலைங்க. நீ சபைக்கு போய் வந்து பார்த்தா என்ன இருக்கும், என்னங்க இருக்கும், நாங்கள் சபைக்கெல்லாம் போய் வந்து பார்த்தாங்க ஒன்றும் ஆக மாட்டேங்குது. சபைக்கெல்லாம் போய் தான் ஒன்றும் ஆகாது. அங்கே வசனத்தில் ஏதாவது மாற்றம் அடைஞ்சால் தான் ஏதாவது ஆகும். ஆமென். இது சபைக்குள்ளே வந்தால் இது என்ன இருக்குதுங்க, ஸ்கேன் சென்டர், அது உள்ளே வந்தோன்னே அப்படியே ஏதோ ஒன்று பார்த்து எடுத்து அனுப்பிச்சி விட்றதுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது சபைனா உபதேசம் இருக்கும். இங்கே வந்து போகிறதுல ஒன்றும் இல்லைங்க. இந்த வசனம் உங்களுடைய இருதயத்திற்குள் எப்படி போகிறது அதுதான் பின்னாடி பார்க்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ வாசிக்கலாம். அப்போ யாரெல்லாம் இதை பெற்றுக்கொள்ள முடியும் இல்லைங்களா, நீங்கள்லாம் அவங்க பெற முடியாது, இவங்க யாரெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். வேத வசனம் சில ஆலோசனைகளை நமக்கு கொடுக்குது. இந்த ஆலோசனைப்படி நம்ம நடந்தோம்னா நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். வாசிக்கலாம். யோவான் 15:6-7. யோவான் 15:6-7. ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால், நிலைத்திராவிட்டால் வெளியிலே எரியுண்ட கொடியைப் போல உணர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து, அப்போ ஆண்டவரில் நிலைச்சி இல்லைன்னு சொன்னால் குப்பை தான். ஆமாம் ஆமாம். அப்படின்னா என்ன அர்த்தங்க, வசனத்தில் நிலைச்சிருக்கணும். வசனத்தை பேசுகிறவங்களாக இல்லை, வசனத்தை நமக்குள்ளே கொண்டு வருகிறவர்களாக இருக்கணும். அப்படி நிலைத்திருந்தால் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ. அப்போ இந்த வசனம் என்னவா இருக்குன்னு சொல்லியிருக்குதுல, நிலைத்திருக்கணும்னு சொல்லியிருக்கு. வசனம் எனக்குள்ள என்ன இருக்கணுங்க. அப்போ என்ன சொல்லுங்க, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் அப்போ சொல்றதில்லை, இல்லை இருக்கணும் இல்லைங்களா. இந்த 6 ட்ராக்ஸ் கொடுத்துருக்குறோம், நீங்கள் 6 பேருக்கு கொண்டு போய் கொடுக்கும் பொழுது தான் உங்களுக்கு என்ன இருக்குங்க, என்ன இருக்கு, கேள்விகள் வர ஆரம்பிக்கும். இது ஏன் அந்த ஆள் கொடுத்து விட்டார், இங்கேருந்து வேலை போல அவன் ஊரில் இருக்கவெல்லாம் பேசுகிறான். பைபிள் சொல்லுது என் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள். அப்போ இந்த வசனம் உங்களுக்கு நிலைக்கணும்னா நீங்கள் ட்ராக்ஸ் கொடுத்து போய் பார்த்தா தான் தெரியும். ஆமென். தெரியுதுங்களா இல்லையாங்க. அப்போ வசனம் எனக்கு நிலைத்திருக்கிறாண்டா நான் ஃபீல்டுக்கு போகணும். சும்மா உக்காந்துக்கிட்டே நம்ம என்ன செய்ய முடியாது. நாங்கள் வசனத்தில் நிலைத்திருக்கிறோம், வசனத்தில் நிலைத்திருக்கிறோம், வீட்டுக்குள்ளே உட்காந்துன்னா ஒரு பிரச்சனையும் இருக்காது. வீட்டுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்கும், வெளியில் பார்த்தா தாங்க தெரியும், வெளியில் போய் பழகினா தான் நமக்கு தெரியும். அப்போ நான் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நிறையா இருக்குது. பாக்கியவான்கள் 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 சொல்லி நிறைய என்ன செய்கிறாங்க. ஆமாம், உன் ஜபத்தை என்ன பண்ணுவீங்க, உன் அறையில் வீட்டை தாழ் போட்டுக்கொண்டு உன் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் தேவனை தேட அவர் என்ன செய்கிறாருங்க, வெளிரங்கமாய் பதில் கொடுக்குறார். அப்புறம் என்ன சொன்னாங்க, நீ போட்டு வளர்ப்பாத, அப்படி தானே போட்டிருக்கு. ஆமாம், ஆண்டவருக்கு நீ என்ன பேச போகிறன்னு தெரியும், அதனால் என்ன பண்ணாத. ஆமாம், நீண்ட ஜபம் பண்ணுறதுனால நீ என்ன பண்ண கேட்க போண்டு, ஆண்டவர் நான் 1/4 மணி நேரம் ஜபம் பண்ணிட்டு போ. அதில் ஏதாவது ஒரு பிரயோஜனம் இல்லையா, நானும் தேடி பார்த்தா ஒன்றுமே இல்லையா. நீ 1/4 மணி நேரம் பிரயோஜனப்படுத்தல, எதிரையாலும் ஒன்று நிலச்சிருக்காம தான் ஒன்றில் கூட நிலச்சிலையே, அவர் தானே தேடுவார். அப்போ ஒன்றுமே இல்லாத போய் நின்றுட்டு நம்ம ஏன் 1/4 மணி நேரம் பேசிகிட்டு இருக்கணும். ஒரு வார்த்தை சொன்னாங்க, வானத்திலேருந்து அக்கினி வந்தது, பகல் முழுதும் பிரயாசப்பட்டு அடிச்சுக்கிட்டு கிடக்க, ரத்த வளர ஆகுது, என்ன பண்ணுறான், ஊத்திக்கிறான், டான்ஸ் ஆடுறான், வரட்டும் வரட்டும் வரட்டும்னு கேட்குறான். இவன் இங்கே உட்காந்துட்டு என்ன கேட்குறாங்க, பாருப்பா உன் கடவுள் எங்கேயாவது வேலை வேலையாக போயிருப்பார், ஒரு வேலை என்ன செஞ்சுருப்பார், தூங்கிட்டுனாது இருப்பார். படிச்சிருக்கீங்களா,
ஆமாம், ஒன்று ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் இருக்கு இல்லையா? சரி, தூங்கிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லி இவன் கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ இவர் போய் என்ன பண்ணுறாரு, நல்லா இருந்த விறகெல்லாம் பிடிச்சி தண்ணியை போட்டு நினச்சிட்டாரு. அது ஒன்று கூட நினச்சா பரவாயில்ல, அவர் என்ன பண்ணாருங்க, குடங்குடமாக ஊற்ற ஆரம்பிச்சார் மனுஷன். ஊற்றிட்டு என்ன பண்ணுறாரு, கேட்டாருன்னாரு. உடனே என்ன பண்ணுச்சு, அங்கேருந்து ஏன் வந்துச்சு, என்னம்மா, எலியாவோடு தேவன் இருந்தார். இப்படி தான் நம்ம பேசி பேசியே நம்ம வசனத்தை எங்கே போகுதுன்னு தெரியல. அந்த வசனத்தினுடைய 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. எலியா ஆகாப்பை நோக்கி என் வாக்கின்படி, அப்ப என்ன சொல்ற, என் வார்த்தை அல்லாம இந்த வருஷத்துல பனியும் மழையும் பெய்யாதிருக்க போகிறது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். அப்ப எங்க இருந்து சொல்றாங்க, கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிற ஆளுங்க அவன். அதுதான் நிலைச்சு நிற்கிற காரியம். அவன் அதனால தான் பனியை பார்த்து நின்றுடு, மழையை பார்த்து நின்றுடு, கேட்டர்லாம் அக்னி இறங்குது. இன்னைக்கு நமக்கு ஒன்றும் ஆக மாட்டேங்குது. ஏங்க, நம்ம எங்கேயும் நிற்கல, நம்ம நிற்கிற இடம் வேறவா இருக்குது. ஆமேன். அப்போ வசனம் எனக்குள்ளே போகிறதா? நீங்கள் என்னதான் மேஜிக் பண்ணாலும் தேவன் அறிவார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ இருதயத்தை பார்க்குறோம். நான் என்னதான் பயங்கரமாக நான் வேஷம் போட்டு நான் பக்தி உள்ளவனா காட்டினாலும் மற்றவங்க பார்த்ததுக்கு பக்தியாய் தெரியலாம். ஆனால் தேவன் ஒருவருக்கு தெரியும், அவர் தான் ரிசல்ட் போடுறவர். ஆமாம், அவர் கரெக்டாக வச்சிருப்பார். சோத்திரம் உண்டாவதாக. வாசிங்க 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம். 1 யோவான் 5:14. நான் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே. இப்போ நம்ம எதை கேட்கக்கூடாது, ஆடிக்காரு கேட்குறேன்னா எப்படி கேட்கணுங்க, அங்கே தான் கேட்கணும். உமக்கு சித்தமானா எனக்கு கொடுங்க ஆண்டவர். நான் புரியுதுங்களா? நான் கேட்குறது எல்லாம் பெற்றுக்கொள்கிறான்னு சொல்லி நம்ம பைபிளில் போட்டிருக்கிறோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிடம் நிலைத்திருந்து, அடுத்த வசனம் இருக்குன்னு நினைக்கிறேன், என் வார்த்தை உங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வோ அது உங்களுக்கு செய்யப்படலாம் போட்டிருக்குது. ஆனால் எப்படி கேட்கணுமா, சித்தத்தின்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன செய்யுங்க, ஆமாம் கிடைக்கும். அப்போ பெற்றுக்கொள்கிறதுல அவருடைய சித்தம் இருக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். எபிரேயர் 10:36 எடுத்து வாசிங்க. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவரே இதை செய்யும் ஆண்டவர். நவ் பயங்கரமான வார்த்தையெல்லாம் பேசுவாங்க நம்ம ஆளுங்க. கேள்விப்பட்டீங்களா அந்த வார்த்தை? ஆண்டவர் இப்பொழுது செய்யும் ஆண்டவரே. நவ் உடனே இங்கிலீஷில் வேறு, அவருக்கு புரியாததா புரிஞ்சுச்சான்னு தெரியல. நவ் இப்போவே செய்யுங்க ஆண்டவரை, இப்போவே செய்யுன்னு அவர் ஒன்று சொன்னாரா? நிறைய அந்த காமிக்கெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, ஆண்டவர் முன்னாடியெல்லாம் பண்ணக்கூடாது. அவர் பெரியவர், அவர் பரிசுத்தர். நம்ம ரொம்ப மோசமான ஆளை நம்மளை போனால் போதும் நம்மளை என்ன பண்ணியிருக்காருங்க, ஆமாம் தெரிந்தெடுத்து வச்சுருக்காரு. அப்போ அவர்கிட்ட முன்னாடி கொஞ்சம் பயபத்திரமாக நம்ம நிற்கணும். அங்கே போய் ஆண்டவரை செய்யும் ஆண்டவரை, பண்ணும் ஆண்டவரை, போகும் ஆண்டவர், வெட்டும் ஆண்டவரை. புரியுதுங்களா இல்லையா? அவரை போய் எனக்கு அவரை இல்பொருளாக்குவீராக. பாருங்க பைபிள் வசனத்தை இங்கெல்லாம் எடுத்து போகிறாங்க பாருங்க. பைபிள் வசனம் இருக்குங்க, இல்பொருள் ஆக்குவாரலாம் அது மாதிரி சொல்லிட்டு இவனும் சொல்கிறாங்க, அவனை வந்தவனை இல்பொருள் ஆக்குவாரலாக. ஆண்ட சொல்கிறாரு, உன்னை நேசிக்கிறது போல. அப்புறம் சித்தம் எங்கே போச்சு? அப்போ ஜபத்தில் எங்கே இருக்கிறான்? ஏன் இஷ்டத்துக்கு வந்துட்டேன், நான் சொல்லுவது புரிகிறதா? அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல ஆண்டவர் எல்லாத்துலேயும் என்ன பண்ணியிருக்காருங்க, பிராக்கெட் பண்ணி நிறையா போட்டிருக்கிறாரு. நமக்கு படிக்க தெரியாமல் ஒன்று கிடக்க ஒன்று படிக்க வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது. ஆண்டவர் அதை கொடுப்பேன் என்று சொன்னார், இதை கொடுப்பேன்னு சொன்னார், எல்லாம் கொடுப்பேன்னு சொன்னார். ஆனால் எப்போ கொடுப்பேன்னு சொன்னார் அதை தான் நம்ம வாசிச்சுட்டு இருக்கிறோம். வாசிங்க சங்கீதம் 1:1-3. துன்மார்க்கர் ஆலோசனைப்படி நடவாமலும், சண்டே கிளாஸ் மாதிரி ஆகி போச்சு. வாசிங்க, உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அவருடைய வேதத்தில் தியானமாயிருச்ச மனுஷன்
வாக்கியவான். இப்போ இவ்வளோ செக்டார் வந்துருச்சு. இவ்வளோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பேசுகிறாரு. வாசிங்க. அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராய் இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ நீங்கள் அங்கெல்லாம் இரவும் பகலும் வேத வசனத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவா? அவன் என்ன பண்ணுவாங்க? அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் காலத்தில் தன் காலத்தில் கனியை கொடுக்குறவனா இருக்கிறோம். கனியை கொடுக்குறோமா? நம்ம தான் அப்போ நம்ம வந்துட்டோம்லங்க, வளர்ந்துட்டோம்லங்க. இப்போ நம்ம என்ன கொடுக்கணுங்க? கனி கொடுக்கணும்ல. அதை தான் ஆண்டவர் போய் தேடினார். அத்தி மரத்தில் போய் தேட எதையாவது கிடைக்குமான்னு பார்க்குறாரு. அவருக்கே தெரியுது அத்தி மர சீசன் இல்லைன்னு தெரிஞ்சு. ஆனாலும் எதை தேடுறாருன்னா, சில வேலைகளில் அந்த பழத்துக்கு பதிலாக மொக்கு இருக்கும். அந்த மொக்கை சாப்பிடுவாங்களாம். அதுதான் ஏதாவது ஒன்று, அதான் ஏதாவது இருக்குமான்னு அவர் தேடி பார்க்குறாரு. ஒன்றும் இல்லை, ஏமாத்துற வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாருங்க? முடிஞ்சு போச்சு. வேஷதாரிகளாக இருந்தோம்னா என்றைக்குமே டேஞ்சரு. ஒன்று அப்பாவியாக இருந்துட்டா பரவாயில்ல, ஒன்றுமே தெரியாமல் இருந்துட்டா பரவாயில்ல. வேஷம் கட்டணும்னு சொன்னால் டேஞ்சர்னு அர்த்தம். ஆண்டவர்கிட்ட போய் என்ன பண்ண முடியாதுங்க. நீ ஏதாவது கிடைக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணுங்க, வந்து பார்ப்பாரு. ஒன்றும் இல்லைன்னா யாரை ஏமாத்துற ஒரு மாதிரி தாங்க பாருங்க. ஆண்டவர் கோவப்படுவாருங்க. கோவப்படாமல் ஆதாம துரத்தி விட்டாரு இல்லையா? செய்வார். கோபம் இருக்குது அவர்கிட்ட. நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவரை ஏப்பலாந்தியாகவே வச்சுருக்கிறோம். அவர் அன்பானவர் அப்படியே பார்த்துக்கிட்டே உக்காந்துருக்கோம். இல்லை இல்லை, அவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த காரியத்தை நம்ம செய்யணும். அப்போது அவன் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராக இருக்கிற மரத்தை போல்பான். நம்ம கனி கொடுக்குற அனுபவம் இருந்தால் நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், இச்சையடக்கம், சாந்தம், விசுவாசம். ஆமாம், இத்தனை 9 கனிகளை நம்ம என்ன செய்யணுங்க? ஆமாம், கொடுக்கணும். ஆமே, இந்த கனி தான் நம்மளேருந்து பிரச்சனை இல்லை. ஏதன் தோட்டத்துலேருந்து தான் பிரச்சனை. ஏதன் தோட்டத்தில் நிறையா கனி இருந்துச்சு. அவன் போய் ஜீவ விருட்ச கனியை புசிச்சா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் அந்த பழத்தை போய் என்ன பண்ணிட்டாங்க? நன்மை தீமையாக இருக்க கனியை அதை போய் புசிச்சாரு. இப்போ அதுதான் பிரச்சனையாகி போச்சு. ஆனால் ஆண்டவர் எதை தவிர்த்தாரோ அந்த ஜீவ விருட்ச பணியை புசிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி ஒளி என்ன சொன்னாருங்க? சுடர் ஒளி பட்டயத்தெல்லாம் வச்சு இவனை கொண்டு போய் வெளியில் தள்ளிட்டாரு. அதை கொடுக்காம இருந்தாரா? கொடுத்தாரு. எப்போ கொடுத்தாரு? அங்கெல்லாம் இல்லை, வெளிப்படத்தில் இருக்கு. அங்கே என்ன சொல்கிறாருங்க? ஜீவ விருட்சன் கனி அங்கே போய் வாங்கினா என்ன பண்ணும்? அவங்கள்ட்ட கற்பனைகள் படி செய்யணும். அப்போ அங்கேயும் விடலை, வசனத்தின்படி நீ இருக்கிறியா, நினைச்சிருக்கிறியா? அப்போ என்ன சொல்கிறாங்க? அப்போ அந்த கனி நம்ம புசிக்கலாமா? அங்கே ஜீவவிருட்ச கனி ஏதோ ஒரு கனி தான் இருந்திருக்கும் போல இருக்குது. ஆனால் இங்கே எப்படி இருக்குங்க? எப்போ பார்த்தாலும் கனி இருக்குதுங்க. 12 மாதமும் இருக்குது. 12 விதமான கனி அதுக்குள்ளே இருக்குது. ஆமே, எவ்வளோ அழகாக நமக்கு கொடுக்குறாருங்க. ஒரு மரத்தில் 12 வகையான கனி கொடுக்குறாருன்னா எப்படி இருக்குங்க? அப்போ எவ்வளோ டெக்னிக்கலாக ஆண்டவர் செஞ்சு நமக்காக அவ்வளோ தூரம் காரியங்களை வச்சுருக்கிறாரு. பொருத்தலை வீதியை வச்சுருக்கிறாரு. நமக்காண்டு இன்னும் ரெடி பண்ணிக்கிட்டே உக்காந்துருக்காருன்னா அதில் போகணும்னு சொன்னால் நீங்கள் நிலைத்திருப்பீர்களானால், ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பெயர் எழுதப்பட்டிருக்குமானால் அங்கே போய் சேரலாம். சும்மா வேஷமாக ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்டு நீங்கள் எனக்கு பரலோகம் போயிடும் சொல்லி தயவு செய்து எண்ணாதிருங்கள். நீங்கள் வசனத்தில் நிலைத்திருந்தால் மட்டுமே தேவராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். இதுக்கு வேறு வழியே கிடையாது. நம்ம வாசிக்கலாங்க. எபேசியர் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனத்தில் அழகா அந்த வேத வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. வாசிங்க. எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவராகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று. உங்களுக்கு கண்ணு சரியா தெரியணும்னு முதல்ல கேட்குறாரு. ஆமே, பவுல் எதுக்குங்க எழுதுறாரு? எப்பா முதல்ல உனக்கு கண்ணு ஒழுங்காக தெரியணும். எதுக்காக?
அவரை விசுவாசிக்கிறவர்கள் நம்மிடத்தில் காண்பிக்கும் தன்னுடைய மகா மேன்மையை, மகத்துவத்தை நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் கண்கள் என்ன பண்ணணுங்க? பிரகாசமாக வரணும்னு நான் ஜெபம் பண்ணிக்கிறேன்ப்பா. அப்போ தான் வேதத்தில் ஒரு வசனம் அழகாக சொல்கிறது, ஆண்டவரை வேதத்தை காணும்படிக்கு. அப்புறம் நான் கண்ணு தெரியாமையா வேதத்தை போய் எடுத்து வாசிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ என்ன கேட்குறாரு? இந்த வசனம் எனக்கு வெளிச்சமாக மாற வேண்டும், வேதம் எனக்கு வெளிச்சமாக இருக்கணும். ஆமே, இது நம்ம வாசிச்சுட்டு அழகாக இருக்குன்னா எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போது மாமிசத்தின்படி நம்ம தேவனை காணாமல் அந்த ஆவிக்குரிய சிந்தை வேண்டும். இந்த பைபிளில் பார்க்குறத நம்ம மாமிச பிரகாரமாக நீங்கள் பார்த்து வீணாகி போயிடாதீங்க. ஆவிக்குரிய சிந்தை நமக்குள்ளே என்ன செய்யணுங்க? அதை வரணும். அதுக்கு தான் சொல்கிற பிரகாசம் உள்ள கண்கள். அப்போ நம்ம வாசிக்கிற பிரகாரமாக வாசித்தோம்னா ஏதோ ஒரு புஸ்தகம் கல்கி குமுதம் மாதிரி என்ன பண்ணலாம்? வாசிக்கலாம். தப்பு இல்லை, நீங்கள் வாசிக்கிறதுனால தப்பு இல்லை, நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் வாசிங்க. ஆனால் இந்த வசனத்தை நீங்கள் தியானிக்க வேண்டுமானால் உங்களுடைய கண்கள் திறந்தே ஆகியிருக்க வேண்டும். உங்களை மாற்ற வேண்டுமானால் இந்த கண்கள் என்ன செய்யுங்க? இதில் திறந்திருக்கணும். அதனால சொல்கிறாரு, வேதத்தை காணும்படிக்கு என் கண்களை நீங்கள் திறந்திருக்கும். ஏன் என்று சொன்னால் மாமிசத்தின்படியாக நாம் இயேசுவை பார்த்தார், அவர் நல்லவர். ஆமே. ஆனால் ஆவிக்கேற்றபடி நம்ம பார்த்தோமானா அவர் நியாயாதிபதி. நான் சொல்கிறது புரியுதுங்களா? எல்லாரும் பார்த்தா இயேசு நல்லவருங்க, இயேசு நல்லவருங்க. ஆமாம், இயேசு நல்லவர். ஆனால் ஆவிக்குரியவனுக்கு மட்டும் என்ன தெரியுங்க? நல்லவர்னு மட்டும் நினச்சிடாத. ஒரு காலத்தில் வரும்பொழுது நான் நல்லா இல்லைன்னா விட்டுட்டு போயிடுவார். அவர் நியாயாதிபதியாக இருக்கிறார். புரியுதுங்களா? அப்போ இந்த கண் யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? ஆவிக்குரியவனுக்கு மட்டும்தான் இந்த கண்ணு திறக்கும். அப்போ இயேசுவை பார்க்கிற பார்வையே ஆவிக்குரியவனுக்கு வேறாகவும் மாமிசருக்குரிய மனிதனுக்கு வேறாகவும் இருக்கும். ஆமே, நான் புரியுதுங்களா நான் சொல்கிறதுங்க? இனி படிக்கும்பொழுது அப்படி படிங்க. நான் எப்படி படிக்கிறேன்? ஆண்டவர் என்னோட ஆவிக்குரிய கண்களை திறந்து கொடுங்க, உண்மை மெய்யாகவே நான் அறிந்து கொள்ள வேண்டும். மாமிசத்தின்படியாக நாம் பார்த்தோமானால் இயேசு நல்லவர், பாவங்களுக்காக அவர் மரித்தவர், அவ்வளோதான் நமக்கு தெரியும். ஆனால் ஆவிக்குரிய சிந்தை இருந்துச்சுன்னா, நான் பாவியாக இருந்தாலும் என்ன நேசித்த ஒரு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார், அவர் என்னை நியாயம் தீர்க்க போகிறார் என்பது நமக்கு தெரியும். ஆமென், அல்லேலூயா. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கன்னி மரியாள் இடத்துலேருந்து இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஆனால் பைபிள் ஆவிக்குரியவனுக்கு என்ன தெரியும்? இல்லை, வேற வசனம் இருக்கே. அது இல்லை. தேவனோடு கூட இருக்கிறதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியாதுங்க? இந்த கன்னிமரியாதை பற்றிலாம் இவனுக்கு ஆவிக்குரியவனுக்கு என்ன செய்யாதுங்க? இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இதெல்லாம் என்னடா பிரச்சனை? அது எப்படி வேணாலும் வருவார் ஆண்டவர், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் எங்கேருந்து வந்தாருங்கிறது பிரச்சனை யாருக்கு தெரியுங்க? அப்போ ஆவிக்குரிய சிந்தை உள்ளவனுக்கு அவர் அடிமையின் ரூபம், என்ன போல ஒரு மனித ரூபம் எடுத்து எனக்காக அங்கேருந்து உலகத்தில் வந்தாரியாங்கிறது எனக்கு தெரியுது. பார்த்தீங்களா? இதுதான் ஆவிக்குரிய சிந்தை. இப்படி நீங்கள் படிக்க ஆரம்பியுங்கள், உங்களுடைய வாழ்க்கை மாற்றங்கள் உண்டாகும். நீங்கள் மாமிச பிரகாரமாக படிக்காதீங்க. ஆண்டவர் என் கண்களை திறந்துங்க ஆண்டவர், நான் வித்தியாசமாக நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன், படிக்க ஆரம்பிக்கிறேன். ஆண்டவரே என் கண்களை நீங்கள் என்ன செய்யுங்க? திறந்தருளுங்கள். இன்னொன்று வாசிங்க, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 33, 34. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்ப விழித்து கொண்டு தெளிந்த உள்ளவர்களாய் இருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாத இருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். அப்போ என்ன சொல்கிறாங்க? இந்த மோசம் போகாத ஆகாத சம்பாஷணைகளை இப்போ 2 பேர் சந்திச்சா என்ன பேசணும்? அதை பேசுனீங்கன்னா தப்பிச்சோம். இந்த ஊர் கதையெல்லாம் பேசணும்னு நினச்சிங்க சிக்கிட்டோன்னு அர்த்தம். அதுக்கு என்ன சொல்கிறாங்க? அவர் என்ன சொல்கிறாங்க? உங்களை வெட்கம் உண்டாக பேசுகிறேங்கிறாரு, உன்னை கேவலமாக பேசுகிறாங்கிறாரு. நீ பார்த்தீங்கன்னா 2 பேர் பார்த்தீங்கன்னா என்னங்க, பிரைஸ் லார்ட், நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்? நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கீங்களா பிரதர்? நல்லா இருக்கிறேன். என்ன சர்ச்சுக்கு இந்த வாரம் வரல, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, சொல்லியிருக்க கூடாதா? ஜெபம் பண்ணியிருப்போமே. இதுதான் கடவுளுடைய பிள்ளைகள் பேசுகிற வார்த்தைகள். ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க? நிறைய பேர் ஆகாத சம்பாஷணைகள்.
ஊரு கதை, உலகத்து கதை, அவனை பற்றி இவனை பற்றி எவனை பற்றி நமக்கு என்னங்க ஆக போகுது? இதெல்லாம் நமக்கு ஏதாவது ஆதாயம் ஆக போதா? அதை பேசுவதனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய நல்ல வாழ்க்கையை கெடுத்துருங்க. ஊரு கதையை கேட்காதீங்க. எவனாவது யாரை பற்றியா கடை காதை அடைச்சிக்கிடுங்க. போட கிடையாது. நான் பேச வரல, நீ வேணா புலம்பிட்டு கடை, இல்லைன்னா வா 2 பேரும் அவனுக்கான ஜெபம் பண்ணுவோம். இப்படி ஒரு அனுபவம் வந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை என்ன இருக்குங்க? செம்மையாக இருக்கும், மாற்றங்கள் உண்டாகும். ஆமே. இப்போ நான் ஒரு செய்தியை இவர்கிட்ட கொடுத்தேன்னு சொன்னால் அந்த செய்தி கடைசிக்கு போய் சேரும்போது எப்படிங்க போகும்? பெருசாக போயிடும். சொல்லுவாங்க சில, அவன் கருப்பாக வாந்தி எடுத்தான்னு சொன்னாங்களாம் ஒரு தண்டை போய். என்னங்க நான் கருப்பாக வாந்தி எடுத்தான்னு? அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மாறி போய் கடைசி யார் சொன்னானா, அவன் காக்காவாக வாந்தி எடுத்தாங்க. காக்காவை வாந்தி எடுக்கல, இவன் கருப்பாக வாந்தி எடுத்தான். அவன் என்ன சொல்லிட்டான்? கருப்புன்னா அந்த காக்கா மாதிரி கருப்பு அப்படின்னு இருக்கான். அப்படியே போய் என்ன பண்ணிச்சுங்க, காக்கா வாந்தி எடுத்தேன். அப்போ ஒரு செய்தி 10 பேருக்கு போகும்பொழுது பூதகரமாக வந்துடும். அது ஒன்றும் ஒரிஜினலாகவே இருக்காது. இந்த ஒரிஜினலாக இல்லாத பற்றி தான் நம்ம என்ன பண்ணுறோங்க? இதுதான் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். தயவு செய்து சொல்கிறேன், யாரை பற்றியாவது உலகத்தில் யாரையாவது பற்றி பேசிட்டு உங்கள்கிட்ட வந்து யாரும் வந்தாங்கன்னா காதை பொத்திக்கிட்டு வாங்க 2 பேரும் ஜெபம் பண்ணுவோம். இல்லையா விடுங்கன்னு சொல்லி பாருங்கள். ஆகாத சம்பாஷணை உங்களுடைய வாழ்க்கை கெடுத்து போடும். அது கேட்க இனிமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தவனை பற்றி ஒரு தப்பான காரியம் கேட்டால் எப்படி இருக்குங்க? கெட்டானா புரியுதுங்களா? இதெல்லாம் நமக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் என் வாழ்க்கையை கெடுத்து நிற்கிது. மாற ஆரம்பிக்கணும். அப்போ இந்த காரியங்கள்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் தேவனை பற்றி அறிவில்லாது இருக்கல. அதனால் என்ன பண்ணுங்க? தெளிவுள்ளவர்களாக நீங்கள் இருங்கள். எதை நம்ம வாங்குகிறோம், எதை படிக்கிறோம், எதை பேசுகிறோம், எதை செய்கிறோம், எதை சிந்திக்கிறோங்கிற ஒரு நல்ல தெளிவு இருக்கணும். அடுத்தது பார்க்கிறோம், மனிதனுடைய பார்வைக்காக செய்கிற காரியங்கள். கொலோசையர் 3வது அதிகாரம் 23, 24. இல்லை, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஆமே. நீங்கள் எதை செய்யலாம், யாருக்கு செய்யணுங்க? அப்படி செஞ்சு பழகி பார்த்தீங்கன்னா கரெக்டாக நடந்துருவோம். ஒரு காசை கொடுத்தா கூட 4 பேர் பார்க்குற மாதிரி இப்படி வச்சுட்டு என்னப்பா என்ன வேணும் அங்கே அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா என்னங்க? மனுஷருடைய பார்வைக்காக இருங்க. அப்போவே உன்னுடைய புண்ணியம்லாம் என்ன பண்ணிச்சு? போய் சேர்ந்துருச்சு. நீ கொடுக்குறது ரகசியமாக கொடுத்துருந்தா என்ன செய்யுங்க? கர்த்தருக்கே கடன் கொடுக்குறேன். அவர் தேடி வந்து உன்ட்ட என்ன பண்ணுவாருங்க? கடன் வாங்குறவர் இல்லை, கடனை திருப்பி கொடுத்துட்டு போயிடுவார். ஆமே. அப்போது எதை செய்தாலும் நீங்கள் கடவுளுக்குன்னு செய்ய ஆரம்பிங்க. கர்த்தருக்கு சித்தமானதை ஆண்டவருக்குன்னு நான் செய்யுங்க. நடந்தாலும், பேசினாலும், சிந்தித்தாலும், செயல்பட்டாலும், வேலை செய்தாலும், ஜெபம் பண்ணாலும் எல்லாமே கர்த்தருக்கென்று நம்ம செயல்பட ஆரம்பித்தால் நம்முடைய வாழ்க்கையில் சரியான பாதையில் நடப்போம். வசனங்கள் நம்மளை சரியாக நடத்தும். இதெல்லாம் இந்த வசனம் இதுதான் நம்மளை என்ன பண்ணுதுங்க? நம்மளை அப்படியே இந்த தண்ணி வாய்க்காலுக்கு வெட்டும்போது கரை கட்டி கொண்டு போகிறாங்க இல்லையா? அது மாதிரி நம்மளை கரை கட்டி கொண்டு போனால் அந்த வசனங்களை தான் நம்ம சரியான பாதையில் கொண்டு போகும். இந்த வசனத்தை எங்கேயாவதுன்னா வரப்பு உடஞ்சி எங்கேயாவது தண்ணி வீணாக போகிறது காரியங்களாக இருக்கும். அடுத்து பாருங்கள், 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16வது வசனம். இல்லை, 2 கொரிந்தியர் 4:16. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனிதனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அப்போ இங்கே என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால், வெளியில் ஒரு ஆள் இருக்கு, உள்ள ஒரு ஆள் இருக்கு. அப்போ இந்த உள்ளான ஆளை என்ன பண்ணணுங்க? நாளுக்கு நாள் என்ன பண்ணணும்? இப்போ புதுசு ஆகிட்டே இருக்கணும். ஏன்னா என்ன பண்ணிடுவார்? இந்த உலகத்தில் இருக்கிறதுனால என்ன கரைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் என்ன பண்ணணும்? அப்பப்போ காலம்பரை எந்திரிச்சு குளிக்கிற மாதிரி நம்மளை என்ன பண்ணணும்? உள்ளான மனுஷன், ஆண்டவரே என்னை புதுப்பி, ஆண்டவரே என்னை புதுப்பி, ஆண்டவரை என்னை மாற்று, ஆண்டவரை என்னை சரி பண்ணணும்னு சொல்லி நம்ம என்ன செய்யணுங்க? ஆமாம், கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதனால தான் அவன் சொல்கிறான் பாருங்கள், இந்த உள்ளான மனிதன் தான் பேதுருவை கூட பார்த்து சொன்னது, எனக்குள்ளே இருக்கிறது. புரியுதுங்களா? வெளியில் இல்லை, உள்ளே இருக்குது. யார் உள்ளே இருக்கா? இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அவருடைய வார்த்தை இருக்கிறது. அதனால தான் நான் என்கிட்ட உள்ளதை நான் உனக்கு தர்றேன்பான்னு சொல்லி கொடுக்குறான்.
அப்போ உள்ளான மனிதன் சரியாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியுங்க, அதை பார்க்கலாம். இன்னொன்று கூட சொல்கிறது பார்த்தீங்கன்னா, யாக்கோப்பு 1:21-22 பார்த்தீங்கன்னா, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாகவும் ஆமாம் இருங்கள் என்று சொல்லியிருக்கு. அப்போது இப்போ என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஆவிக்கேற்ற சிந்தையை தேவனுடைய வார்த்தை எப்படியாக இருக்கும் நான் சொல்கிறது புரியுங்களா? மாமிச பிரகாரம் இல்லை, ஆவிக்கேற்ற பாதையில் ஆவிக்கேற்ற சிந்தையில் தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளே எப்படி வருகிறது? ஆவிக்குரியவனாக இருந்தால் தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளே எப்படி வருது? வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா எழுதின புஸ்தகம் 15:16. எரேமியா 15:16. உம்முடைய வார்த்தைகள் உன் வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை என்ன பண்ணிட்டாருங்க? இப்போ பாருங்க, ஒரு வசனம் நமக்குள்ளே படித்தா படித்தேன்னு சொல்லுவோம், அப்படி தானே சொல்லுவாங்க. என்னங்க வசனத்தை படித்தேன்னு சொன்னால் மண்டையில் ஏறிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இவர் என்ன சொல்கிறாருங்க? உட்கொண்டு ஆ ஆ ஆ அப்போ இந்த வசனம் எனக்குள்ளே போகும் பொழுது எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாகணுங்க. எனக்குள்ள என்ன ஆகணுங்க? ஒரு மாற்றம் வரணும், சந்தோஷம் வரணும் இல்லைங்களா? இந்த ட்ரம்மெல்லாம் வேகமாக அடித்தாங்கன்னா நம்ம கால் என்ன பண்ணுங்க? யாருக்குமே ஆடாதா? ஆடும். நமக்கும் என்ன பண்ணணுங்க? உள்ளக்குள்ளே ஒரு ஆள் இருக்குல்ல, இந்த சின்ன பிள்ளை தானே நமக்குள்ளே இருக்கு. என்ன எல்லாம் புதுசாக பார்க்குறீங்க? ஆகாதா? நமக்கு ஒரு ஆகுங்க, ஒரு பார்த்தோம்னா நம்மளுக்கும் ஆடணும் போல இருக்கும். ஆனால் பெரியவனாக இருக்கிறனால என்ன பண்ண மாட்டேங்கிறான்? சரி அதெல்லாம் விடுங்க. எங்கேயாவது மலை மேலே ஏறிட்டு இப்படி எட்டி பார்த்தா என்ன பண்ணும்? காலெல்லாம் குறுக்குறுங்க. அந்த உணர்வு வருதா இல்லையாங்க? இந்த வசனத்தை வாசிக்கும் போது அந்த உணர்வு வரணும். அதை தான் இந்த வேத வசனம் சொல்கிறது. நான் வார்த்தையை சாப்பிட்டோன்னே அது எனக்குள்ள சந்தோஷத்தை உண்டாக்கிருச்சு, மன மகிழ்ச்சியை உண்டாக்கிருச்சு. ஆமென். இந்த உணர்வோடு கூட நமக்குள்ள வார்த்தைகள் வருமானால் நான் சரியாக நடப்பேங்க. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு வாட்டி அந்த வசனத்தை வாசிக்கலாமா? உம்முடைய வார்த்தையை கிடைத்த ஒருத்தர் வாசிங்க. கிடைத்த உடனே இருமா ஏமா ஒரு ஆள் வாசிங்க, விளங்காது யாருக்கும். கிடைத்த உடனே அவைகளை நான் உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியாம் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கு. எனக்கு வசனத்தை கேட்டோன்னே பெரிய சந்தோஷம். இவ்வளோ பெரிய ஆண்டவரா அப்படின்னு சந்தோஷம் வருதுங்க. இதுதான் படிக்கிற அனுபவம். இந்த வசனத்தை படிக்கிறதே இப்படி தான் படிக்கணும்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. இன்னொன்று சொல்லுது, எபிரேயர் 4:12 எடுத்து வாசிங்க. எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ளதாயும் எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாக இருக்க வேண்டும். என் வசனம் வாசிக்கும் பொழுது இருதயத்தெல்லாம் போட்டு என்ன பண்ணுங்க? அறுக்கணும். ஐயோ இந்த தப்பு பண்ணிட்டேனேங்கிற அந்த அனுபவம் எனக்குள்ளே வரணும். இதை தான் சொல்லுது உருவ குத்துகிற காரியங்கள். ஜனங்கள் வசனத்தை கேட்டோன்னு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா வசனத்தை கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க? இருதயத்தில் குத்தப்பட்டார்கள். அந்த அனுபவம் தெரியுதுங்களா? அப்போ வசனம் பேசும்போது உங்களுடைய உள்ள என்ன பண்ணிச்சுங்க? அப்படியே உடைக்க ஆரம்பிச்சிருச்சு. தாவீது சொல்கிறான், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை ஆண்டவர் புறக்கணிக்கவே முடியலையா. அந்த உடைக்கப்பட்ட ஊனையும் உடலையும் உருவ குத்துகிறதாக. ஐயையோ ஆண்டவருடைய வேத வசனம் இப்படி சொல்லுது, நான் பண்ணது பூரா தப்பாக பண்ணிட்டேன்னு உள்ள அறுத்துச்சுன்னு வச்சுங்க. நம்ம படித்தா தான் இருக்கும்ல, பைபிள் வாசித்தா தான் நமக்கு இருக்கும். படிக்காமல் இருந்துட்டா பிரச்சனையே இல்லையா? இந்த பைபிளை நீங்கள் படிக்கலைன்னு சொன்னால் வேதம் சொல்கிறது, வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் அசிங்கம்ட்டார். அதனால் இது இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இது நம்மளை மாற்றணும். இது வசனத்தை வாசித்தோன்னு சாப்பிட்ட மாதிரி இருக்கணும். பா அந்த ஆண்டவர் இந்த வசனமாக இப்போ கொடுத்தா ஒரு சந்தோஷம் வரணும். அது உடனே உள்ளுக்குள்ளே போய் என்ன பண்ணணுங்க? ஆமாம், எதையாவது ஒன்றை மாற்றி, ஓ இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டேனோ அந்த தப்பெல்லாம் பண்ணிட்டேனோன்னு ஒரு மாற்றங்களை கொடுக்கும் பொழுது ஆண்டோடைய வேத வசனம் எனக்குள்ளே நிலச்சிருக்குங்க.
நித்திய ஜீவன் என்பதை நான் கொடுக்குறேன். அப்போ எனக்கு ஒரு வசனத்தை கொடுத்து இது சரியாக இருக்குதுன்னு சொன்னால் இந்த மாற்றங்கள் நமக்குள்ளே வந்துச்சு. இப்படி படித்து நீங்கள் பழகி பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நிறையா காரியங்கள் உங்களால் என்ன செய்ய முடியுங்க, சாதிக்க முடியும். வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து கொள்ள முடியும். இன்றைக்கி நிறைய சுதந்திரித்து கொள்ள முடியாது, வாக்குத்தத்தங்களை பற்றி கொள்ள முடியல, ஒரு பயம் இருக்குது, நான் எப்படி பேச போகிறேன், ஒரு தெளிவில்லாத நிலைக்கு காரணமே எனக்குள்ளே வசனங்கள் அப்படி நான் படிக்காதனால தான். நீங்கள் அப்படி படித்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகும். வாசிக்கலாம். என்னாகம 23:19. பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பார். இவ்வளோ சொன்ன ஆண்டவர் பொய் சொல்லுவாரா? சொல்லுவாராங்க? என்ன ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்க, நீ பொய் சொல்ல மாட்டார்ல? இன்னமும் சந்தேகமாக தான் இருக்கிறீங்க. ஆமாம், சொல்லுங்க. அவர் பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் இல்லை, நம்ம தான் பொய் சொல்லிட்டு தெரிகிறோம். அவர் பொய் சொல்ல மாட்டார். மனம் மாறுவதற்கு அவர் மனப்புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பார். இப்படி சொன்ன வசனங்களெல்லாம் சொன்னவர் அதை நிறைவேற்றாமல் இருப்பாரா? இருக்க மாட்டார். நிறைவேற்றுகிறவராக இருக்கார். வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 8:56. தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசையை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போவதில்லை. அப்போ சொன்ன வார்த்தையெல்லாம் நிறைவேறும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை. முதல்ல சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தப்பாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் அந்த வசனத்தை தவற சொல்வதில்லை. நாம் சரியாக புரிந்து கொள்ளாதனால தான் நிறையா காரியங்களை நாம் தவற விடுகிறோம். நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது கண் தெளிவாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்கணும். நம்முடைய தவறுகள் அது சுட்டி காட்டப்படுவதாக இருக்கணும். நம்முடைய வசனத்தை வாசிக்க நம்முடைய உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்படணும். இதுக்கெல்லாம் பரிசுத்தாவே நம்மளோடு கூட இருப்பாரே, ஆனால் ஆண்டவருடைய வேத வசனத்தின்படி நம்மளால் வாழ முடியும். ஆமேன். அப்படி வாழ்வோமானால் வார்த்தைகள் எல்லாம் நமக்குள்ளே நிறைவேறுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா ஒன்றரை எனக்கு கண்ணு தெரியல, எனக்கு கண்ணை சுகமாக்கும், எனக்கு ஜுரம் வந்திருக்கு, ஜுரத்தை சுகம், இதெல்லாம் சாதாரண காரியம். இது ஆஸ்பத்திரி போனால என்னங்க சுகமாகமாகாதுங்க. நான் இதுக்கு போய் போய் ஆண்டவர் ஆண்டவர் என்ன நித்திய ஜீவனை கொடுன்னா அதுக்கு டாக்டருக்கு கொடுக்க முடியாது. ஆமாம், நல்ல பெரிய காரியங்களை செய்யுங்க, பெரிய காரியங்களை ஆண்டவர்கிட்ட என்ன செய்யுங்க. ஆமாம், எதிர்பாருங்கள். அதை விட்டுட்டு எனக்கு அதை கொடுக்குறியா இதை கொடுக்குறியான்னு சொல்லிட்டு அல்பத்தனமான காரியங்கள்லாம் நீங்கள் என்ன செய்யாதீங்க. ஆண்டவர் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் ஆமாம் பெரியவர். அவர்கிட்ட வந்து பெரிய காரியங்களை போய் கேட்கணும். சும்மா சின்ன சின்ன காரியத்தெல்லாம் போய் ஆண்டவர் என்ன செய்யாதீங்க. ஆமாம், கேட்காதீங்க. வேத வசனத்தின்படி கேளுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம் தலைகளை தாழ்த்தி இந்த வெள்ளச்சோம் பரிசுத்தமும்